சூப்பராக வந்துருச்சு. என் கை ஃபுல்லாக வந்துருச்சு. அதெல்லாம் நம்ம போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். இந்த வீடியோ லைவாக போடுறதால இந்த மாதிரி வந்திருக்கு. பார்க்கலாம். நான் டீ குடிப்பேன். டீ வந்து அதை தான் தங்கேஷ் குக்கரில் 2-3 விசில் விட்டுடணும். ஒரு வெள்ளை துணியில் ஏதாவது கிளாஸ் மாதிரி வச்சு அதுக்குள்ளே வந்து டீ தூள், கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு ஒரு 2 விசில் விட்டேன்னா பார்த்தா அப்படியே நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக அதை வந்து சுட தண்ணியில் அப்படியே புழிஞ்சு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. ஸ்டீம் டீ சூப்பராக இருக்கும். யாரெல்லாம் ஆவி காமிச்ச டீ குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அம்மா போட்டு கொடுப்பாங்க. நாட்டு சர்க்கரை டீ குடிப்பாங்க. சுகர் பேஷண்ட்டோ சும்மா கலாய்ச்ச தப்பாக நினச்சிக்காதப்பா. சுகர் பேஷண்ட்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன். அதான் நாட்டு சர்க்கரை. விஜய் டார்லிங் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவங்களும் என் கூட சேர்ந்து ஃபேஷியல் பண்ணியிருப்பாங்களோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய ஃபேஷியல் ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. 5 நிமிஷம் இருக்குது. கரெக்டான டைமில் நான் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன். மேலே டைமர் ஓடுதில்ல எனக்கு. ஸோ நான் அதில் தான் வந்து அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு இப்போ நான் வெறும் தண்ணியில் தான் போய் வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஃபேஸை காட்ட போகிறேன். ஓகேவா? எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எங்கள் வீட்டில் டீ பத்திரத்தில் தான் போடுவாங்க. இல்லை, குக்கரில் வந்து விசில் விட்டுட்டு அது அந்த இப்போ டீ பேக்கெட்லாம் நீங்கள் எப்படி டீயில் நினச்சி நம்ம ஆஃபீஸில் சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டீம் டீ வந்து வீட்டில் ரெடி பண்ணுறது எப்படின்னா, ஒரு காட்டன் துணியில் டீ தூளை போட்டு குக்கரில் வச்சு 2 விசில் எடுத்துக்கணும். அது நல்லா ஸ்டீமில் வந்து மெல்ட் ஆகிருக்கும். அதை எடுத்து சுட தண்ணியில் வந்து நல்லா பிழிஞ்சிடணும். அதுக்கப்புறம் பாலை காசி இப்போ இந்த டிகாஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து அப்படியே அந்த பாலில் ஊற்றிடணும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பாத்திரம் விளக்கிறதெல்லாம் சோம்பேறி படவே மாட்டேன். நல்லா டீ குடிக்கணும்னு மட்டும்தான் நினைப்பேன். நீ காலைல ஒரு டீ போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த டீயோடைய கலர் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். ஸ்டீம் டீ வீடியோ போடுங்க. எல்லாத்தையும் போடலாம் தங்கேஷ். இங்கே நெட்வொர்க்கு தான் பிரச்சனை. எல்லாருமே போயிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்தாங்க. என்னாச்சு தெரியல. எண்டில் எக்கச்சக்க பேர் போயிட்டுக்கிறாங்க. அதை கட் பண்ணி போட்டால் திரும்ப வியூஸ் வருது. இருந்தாலும் அது ப்ராப்பராக இருக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், 1 hour 1/2 hour அப்படி போட்டேன்னா, நேற்று கூட விஜயகாந்த் சார் பற்றி பேசும்போது 80 பேர் தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னைக்கு காலைல பார்த்தா பரவாயில்ல, 230-240 பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஹாப்பியாக இருந்துச்சு. பார்க்கலாம், ஒரு நாள் நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகும். எல்லாமே நல்ல குட் விஷயமாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக மக்கள் இந்தளவுக்கு எனக்கு 4000 பேர் சப்போர்ட் கொடுத்துருக்கதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்னும் வந்து நான் முன்னேறுவேன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் சப்போர்ட் வேணும். எல்லாமே நான் வந்து உங்களுக்கு தேவையான விஷயம் நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் சேனலில் போடுறேன். வீட்டில் ஒய்ஃபை மாட்டுங்க. இங்கே ஒய்ஃபை வந்து போடவே முடியாதுன்னு ஒரு 10 பேருக்கு மேலே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. விஜிமா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுடைய இருக்கிற எல்லாத்தையும் ஃபேஸ்லேயும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபைனலாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கரெக்டாக ஒரு 2-4000 சப்ஸ்கிரைபர் ட்ரீட் எப்போ வைப்பீங்க? ட்ரீட் எப்போ தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாருக்கும் சேனல் மானிட்டேஷன் ஆன உடனே தான் ட்ரீட். இங்கே வந்து ஜஸ்விகா மீடியா யாருக்கெல்லாம் தெரியும்? ஜஸ்விகா கன்வி அப்படின்னு சொல்லி 2 குழந்தைங்க வச்சுருக்காங்களே, அவங்க வந்து எங்கள் வீடு இருக்குது பார்த்தீங்களா, எங்கள் கடை இருக்குல்ல, அதுக்கு பக்கத்து தெருவில் தான் மேலே ஃப்ளாட்டில் வந்து வாடகை இருக்காங்க. குடுவஞ்சேரி தான் அந்த அக்கா. ஸோ அவங்க வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்கள போய் மீட் பண்ணி அவங்க கூட வந்து ஒரு கொலாபரேஷன் வீடியோ வந்து போட போகிறேன். ஸோ அது போட்டதுக்கு அப்புறமா நான் வந்து கண்டிப்பாக ட்ரீட் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஏன்னா எனக்கு அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த அக்கா. ஸோ அவங்க கமெண்ட் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதர்வைஸ் வந்து நிறையா டிப்ஸுங்க எப்படி பண்ணணும் அதெல்லாம் வந்து அந்த அக்கா எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்கில். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 10 லட்சம் பேர் இருக்காங்க சப்ஸ்கிரைபர். அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப் தான் அதிகமாக போடுவாங்க. விளாகு டிப்ஸ் அந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பொருள் எல்லாமே காலி ஆகிடுச்சு. நான் எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே வந்து ஃபேஸில் போட்டாச்சு. ஃபைனலாக வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்து ரிசல்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்னும் கரெக்டாக 1 நிமிஷம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடியே தக்காளியே ஃபுல்லாகவே காலியாகவே ஆகிடுச்சு. ஒரே ஒரு தக்காளியும் கொஞ்சமாக திரும்பவும் சொல்லிடுறேன் என்னென்ன பொருள் வந்து நம்ம யூஸ் பண்ண சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு தக்காளியும் சர்க்கரையும் 15 நிமிஷம் வந்து ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருந்தோம். 2வது பொருள் என்ன பார்த்திங்கன்னா தக்காளியும் கஸ்தூரி மஞ்சளையும் 15 நிமிஷம் போட்டு அப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 3வதாக தேன், தக்காளியும் தேனையும் போட்டு நல்லா அப்ளை பண்ணோம். 4வதாக நம்ம ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கோம்னா காஃபி தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது இப்போ நம்ம வந்து ஹைலைட் கொடுப்போம்.